இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு சின்ன துவா தான் பார்க்குறோம். அந்த துவா வந்து எல்லாரும் ஆசைப்பட்டு செய்வாங்க. கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு துவா தான். ஒண்ணு நமக்கு வந்து வேலை வாய்ப்பு அல்லது சம்பாத்தியத்தில் பரக்கத்து. அல்லது குழந்தை பாக்கியம் இருக்கிற குழந்தைங்கள வந்துட்டு நல்ல ஒரு சாலிஹான பிள்ளையை ஆக்கி வை என்ற கருத்தில் உள்ளதுதான் இந்த துவான்னு பார்க்குறோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவங்க அனஸ் அப்படிங்கிற தன்னுடைய மகனை கொண்டு வந்து நபி இடத்துல வந்து ஒப்படைக்கிறாங்க. இவர் உங்களுக்கு சேவை செய்வாரு அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறாங்க. அவருக்கு அந்த நேரத்துல வயசு 10 வயசு தான் இருக்கும். இவருக்காண்டி நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காண்டி துவா செய்யறாங்க. ஒரு 2, 3 வார்த்தைகள். ஒன்று, அல்லாஹ்வே இவருக்கு பொருளாதாரத்தை நிறைய கொடு என்பதாக. அடுத்தது, இவருக்கு குழந்தை பாக்கியம் நிறைய கொடு என்பதாக. இவருக்கு எதனை கொடுக்கின்றாயோ அதுல பரக்கத் செய் என்பதாக துவா செய்யறாங்க. இந்த துவாவினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சஹாபாக்கள்லயே வந்துட்டு அதிகமான பொருளாதாரம், பெரிய பணக்காரர் என்பதாக பட்டியல். அந்த பட்டியல்ல இவர் இடம் பெறாரு. இவருக்கு எந்த அளவுக்கு வீடு, வாசல், நிலங்கள் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய அந்த நிலத்துல விவசாயத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வரக்கூடிய மகசூல் என்னவோ அதை விட டபுள் ஆகும். எல்லாருக்கும் ஒரு முறை அறுவடை என்றால் இவருக்கு வந்து 2 முறை விளைச்சல் போட்டு எடுப்பாரு என்பதாக அவரை முன்மொழிகிறாருன்னு பார்ப்போம். அது மாதிரி இவருக்கு குழந்தை பாக்கியமும் இவருடைய பிள்ளைங்க, இவருடைய பேரன் பேத்தி அப்படி கணக்கு பார்க்கும் பொழுது இவரே தன் கண்ணு முன்னால் 100கணக்கான பிள்ளைங்களை பார்த்துட்டாங்க. அந்த அளவுக்கு பாக்கியம் உள்ளவங்க இருந்தாங்க பார்க்குறோம். எனவே இந்த துவாவினுடைய அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு பாக்கியமான பவர்ஃபுல்லான துவா. எனவே நமக்கு வந்து இப்போ ஜாப் இல்லாம இருப்பாங்க, வேலை இல்லாம இருப்பாங்க, வேலை வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, சம்பாத்தியம் இல்லை அல்லது இருக்கிற சம்பாத்தியத்தில் பறக்கத்து கிடையாது, வர வருமானமும் செலவும் சரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. இதுக்கெல்லாம் அருமையான தீர்வை தரக்கூடியதான் இது. அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை அல்லது குழந்தை பாக்கியம் ஒரு ஆண் பிள்ளை இருக்குது, பொம்பளை பிள்ளை வேணும், அல்லது பொம்பளை பிள்ளை இருக்குது, ஆம்பளை பிள்ளை வேணும் என்பதாக நாம் குழந்தை பாக்கியத்துக்காண்டி தேடக்கூடியவங்களுக்கும் ஒரு அருமையான துவா தான் இது. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வலதி வபாரிக்லி ஃபீஹி. அல்லாஹ்வே எனக்கு பொருளாதாரத்தை நிறைய தா, குழந்தை பாக்கியமும் நிறைய தா, எனக்கு தர்றதில் நீ பரக்கத்து செய் என்பதாக. நிறைய என்று சொன்னால் 2 அர்த்தம் வைக்க முடியும். ஒன்று எண்ணிக்கையில் அதிகம் அல்லது தரத்தில் உயர்ந்தது என்பதாக 2 கருத்தும் கொள்ள முடியும். எனவே இந்த துவா நம்ம எல்லாருமே செய்வோம். இந்த துவாவின் காரணமாக என்னதொரு பிரதிபலன் நம்ம கண் முன்னாடி தெரியுது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து அறிந்து கொள்ள முடியும்.